மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். मनोहरी अन्नै मामरी நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். தேனருள் சுரந்தருள் தேவனை பயின்றவள் தேனருள் சுரந்தருள் தேவத்திரு உள்ளமே நிறைந்துமே மகிழ்ந்தருள் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். ஜீவர்கள் ஈடேறவே தன்மைந்தனை மன்றாடிடும் ஜீவர்கள் ஈடேறவே தன்மைந்தனை மன்றாடிடும் பாவிகளின் கஞ்சமே இப்பாரெல்லாம் கொண்டாடிடும் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசில் மிகவும் பிரியமானவர்களே, அடைக்கல அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களை பாண்டிச்சேரியில் உள்ள லூர்து டிவியின் வழியாகவும் மாதா டிவியின் வழியாகவும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இறை வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா? இறை வார்த்தையை படித்து தியானித்து இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வாக்கும் பொழுது இறை வார்த்தை நமக்கு பல்வேறு விதமான பாடங்களை புகட்டுகின்றது. அந்த இறை வார்த்தையை நம்பும் பொழுது நம்முடைய வாழ்விலே அன்பு கிடைக்கிறது, மகிழ்ச்சி கிடைக்கிறது. இறை வார்த்தை நமக்கு நல்லது எது, கெட்டது எது, தீயவை எது, நல்லதை எப்படி தேர்ந்தெடுக்கலாம் என்பதை சொல்லிக் கொடுக்கிறது. நாம் துன்பத்தில் இருக்கும் பொழுது ஆறுதல் தரும் வார்த்தைகளாக இருக்கின்றது.
எனவே இறை வார்த்தையை படிப்போம், இறை வார்த்தையை தியானிப்போம், இறை வார்த்தையை வாழ்வாக்க தேவையான வரத்தை வேண்டி இன்றைய திருப்பலியிலே மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாம் தூயவர் ஆக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றிற்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுழுக்கு வாசகம், அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 11 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையே பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கு தம் பகைவர்கள் தமக்கு கால்மனை ஆக்கும்படி வரை காத்திருக்கின்றார். தாம் தூயவர் ஆக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். இது பற்றி தூய ஆவியாகும் அந்நாட்களுக்கு பிறகு அவர்களோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் என்று நமக்கு சான்று பகிர்கின்றார். இவ்வாறு சொன்னபின் அவர்களது தீச்செயலையும் அவருடைய பாவங்களையும் இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்று கூறுகிறார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் கூற வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே.
மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே, என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே, என்றென்றும் குருவே. ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீட்டிரும் என்று உரைத்தார். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே, என்றென்றும் குருவே. வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்கச் செய்வார். உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம் மக்கள் தம்மை உபந்தளிப்பர். வைகரை கரு உயர்த்த பணியைப் போல உம் இளவீரர் உம்மை வந்தடைவர். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே, என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனதை மாற்றிக்கொள்ளார். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே, என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே, என்றென்றும் குருவே. Alleluia, 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையே விதை, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைந்தவரோ என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 4 இறை வார்த்தைகள் 1 முதல் 20 வரை. அக்காலத்தில் இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர, அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர். அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். அவர் அவர்களுக்கு கற்பித்தது, இதோ கேளுங்கள். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லாத
பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்து இருந்தவர்கள் பன்னிருவோடு சேர்ந்து கொண்டு உவமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் உவமைகளாகவே இருக்கின்றன. எனவே அவர்கள் ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமை உங்களுக்கு புரியவில்லையா? பின்பு எப்படி மற்ற உவமைகளெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? விதைப்பவர் இறை வார்த்தையை விதைக்கிறார். வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர் வார்த்தையை கேட்பார்கள். ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட விதையை எடுத்து விடுகிறான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள், சிறிது காலமே நிலைத்து நிற்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கணோ நேர்ந்தவுடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர் இறை வார்த்தைகளை கேட்டும் உலக கவலையும் செல்வமாயும் ஏனைய தீய ஆசைகளும் கேட்டும் உட்புகுந்து அவ்வார்த்தைகளை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயன் அளிப்பார்கள். இவர்களுள் சிலர் 30 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 100 மடங்காகவும் பயன் தருவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசில் மிகவும் பிரியமானவர்களே, அடைக்கல அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாமா? இறை வார்த்தை என்றால் என்ன? ஒரு சிலர் கூறுகிறார்கள், இறைவனோடு நாம் பேசுவது என்று. இன்னும் ஒரு சிலர் கூறுகிறார்கள், இறைவன் நம்மோடு பேசுவது என்று. எசேயா இறைவாக்கினர் இறை வார்த்தை என்றால் என்ன, எதற்கு ஒப்பிடுகிறார் என்றால், வானத்திலிருந்து பொழியும் மழைக்கு ஒப்பிடுகிறார். அந்த வானத்திலிருந்து பொழியும் மழையானது நிலத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். அதேபோல இறை வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இந்த இறை வார்த்தை என்றால் என்ன என்பதற்கு அழகான பதில் சொல்ல வேண்டுமென்றால், எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே இயல் 4 இறை வாக்கியம் 12 இறை வார்த்தை என்பது அழகாக எடுத்து கூறுகிறது. இறை வார்த்தை என்பது உயிருள்ளது. இறை வார்த்தை என்பது ஆற்றல் மிக்கது. இறை வார்த்தை என்பது இரு பக்கமும் வெட்டக்கூடிய கூர்மையான வாளை போன்றது. உள்ளத்தின் நோக்கங்களையும்
எண்ணங்களையும் சீர்தூக்கி பார்க்க வல்லது என்று இறை வார்த்தையை பற்றி அழகாக எபிரியர் திருமுகம் எடுத்து கூறுகிறது. இந்த இறை வார்த்தையை உயிருள்ளது என்பதை பற்றி என்னோடு உங்களை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றேன். எசேக்கியேல் பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியேல் எழுதிய புத்தகம் 37வது இயல் அழகாக இறை வார்த்தையை பற்றி கூறுகிறது. முதல் பிரசவத்திற்காக அருள் சகோதரிகள் பணியாற்றும் ஒரு மருத்துவமனையில் ஒரு பெண்ணானவள் சேர்க்கப்படுகிறார். அவருக்கு சுகப்பிரசவம் நடக்கிறது. ஆனால் குழந்தை அளவில்லை. அவர்கள் தட்டி பார்க்கிறார்கள், தூக்கி பார்க்கிறார்கள், உலுக்கி பார்க்கிறார்கள், இப்படி ஒவ்வொரு செய்முறையாக செய்து பார்க்கிறார்கள். இருந்தாலும் குழந்தை அளவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த நேரத்திலே ஒரு வயது முதிர்ந்த ஒரு அருள் சகோதரியை அழைத்து வந்து, இந்த குழந்தை அழமாட்டுகிறது, நீங்கள் ஏதாவது செய்யுங்கள் என்று அந்த மூத்த வயது முதிர்ந்த அருள் சகோதரியிடம் சொல்லுகிறார்கள். உடனே அவர் காதை வைத்து அந்த இதய துடிப்பு இருக்கிறதா என்று பார்க்கிறார். சிறிதளவு இதய துடிப்பு இருக்கிறது. உடனே தன்னுடைய கையில் இருந்த திருவிழியத்தை அந்த குழந்தையின் மீது வைக்கிறார். ஆண்டவரே, இந்த திருவிழியத்தில் உள்ள வார்த்தை உயிர் உள்ளது என்று நம்புகிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையானது ஆற்றல் மிக்கது என்பதை நம்புகிறேன். இந்த வார்த்தையை நம்பி ஜெபித்தவர்களுக்கு அனைத்தையும் தருவீர் என்று நம்புகிறேன். இந்த குழந்தைக்கு உயிர் பெற்று அந்த குழந்தை அளவையும் என்று அந்த வயது முதிர்ந்த சகோதரி அந்த திருவிழியத்தை வைத்து ஜெபிக்கிறார். என்ன ஆச்சரியம்! உடனே அந்த குழந்தை வீர் என்று கத்தி அழுகிறது. ஆம், இறை இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த இறை வார்த்தை உயிர் உள்ளது என்பதற்கு பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியேல் எழுதிய புத்தகம் இயல் 37 படித்தோம் என்றால் அழகாக நமக்கு புரியும். இறைவன் இறைவாக்கினர் எசேக்கியேலை ஒரு பள்ளத்தாக்குக்கு அழைத்து செல்கிறார். அந்த பள்ளத்தாக்கிலே சிதறி கிடக்கும் எலும்புகள் நிறைய இருக்கின்றன. அந்த எலும்புகளை பார்த்து இறைவன் எசேக்கியேலிடம், இவை உயிர் பெற்று எழுமா, நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டபொழுது, உம்முடைய வார்த்தையால் கண்டிப்பாக அவை உயிர் பெற்று எழும் என்று கூறுகிறார். உடனே உன்னுடைய இறை வார்த்தையை, நான் சொல்லிய உனக்கு கூறிய இறை வார்த்தையை இந்த எலும்பு கூடுக்கு அறிவி என்று சொன்ன உடனே இறைவாக்கினர் எசேக்கியேல் அந்த எலும்பு கூடுகளுக்கு இறை வார்த்தையை அறிவிக்கிறார். என்ன ஆச்சரியம்! சிதறி கடந்த எலும்பு கூடுகள் ஒவ்வொன்றாக சேருகிறது. மீண்டும் இறைவன் அந்த எசேக்கியேலை பார்த்து இறை வார்த்தையை தொடர்ந்து அறிவி என்று சொன்ன பொழுது அந்த எலும்பு கூடுகள் சேர்ந்த பிறகு அதிலே சதை மண்டலமானது உருவாக்கப்படுகிறது. பின்பு 4 திசைகளிலும் உள்ள காற்றுக்கு ஆணையிட்டு கூறு, இவர்களுக்கு மூச்சு காற்றை வைத்து உயிர் பெற்று கொடு என்று ஆணையிடு என்று சொன்ன உடனே அவர் கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு பகுதியில் உள்ள காற்றிற்கு நான் ஆணையிடுகிறேன், கடவுளுடைய வார்த்தையால் உமக்கு ஆணையிட்டு கூறுகிறேன், இங்குள்ளவை அனைத்திற்கும் உயிர் கொடு என்று சொன்னவுடனே அவர்கள் உயிர் பெற்று எழுந்து நடமாடுவதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது இறைமகன் இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர், இறை வார்த்தையானவர் நம்மிடையே குடிகொண்டு இருக்கிறார். அதைதான் யோவான் எழுதிய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். பிரிவு இயல் 1 நாம் பார்க்கிறோம், வார்த்தையானவர் இந்த உலகம் படைப்பதற்கு முன்போய் கடவுளோடு இருந்தவர் நமக்காக மனு உருவு எடுத்து வந்திருக்கிறார் என்று. அவர் வாயிலிருந்து வெளிப்பட்ட இறை வார்த்தையை நம்பியவர்கள் அனைவரும் உயிர் பெற்று எழுவதை பார்க்கிறோம். அவர் நற்செய்தியை அறிவித்து கொண்டு வரும் பொழுது ஒரு ஏழை கைம்பெண், தனக்கென்று இருந்த ஒரே மகனும் இறந்து விட்டான், அவரை பாடையில் வைத்து தூக்கி செல்கிறார்கள். அவர் பின்னே அந்த ஏழை கைம்பெண் அழுது கொண்டு வருகிறார். அவருடைய கஷ்டத்தை, துன்பத்தை பார்த்த இறைவன், இறைமகன் இயேசு கிறிஸ்து அந்த பாடையின் அருகே சென்று அந்த பாடையை தொட்டு, மகனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திரு என்ற உடனே அந்த இளைஞன் உயிர் பெற்று எழுவதை நாம் பார்க்கிறோம். எப்போதெல்லாம் மார்த்தா மரியா வாழும் பகுதிகளுக்கு இயேசு செல்கிறாரோ அப்போதெல்லாம் அவருடைய இல்லத்திலே இருந்து நற்செய்தியை அறிவிப்பது வழக்கமாக இருந்தது. அவருடைய சகோதரர் லாசர் இறந்து விடுகிறார். அவர் மீண்டும் இயேசு கிறிஸ்து அவருடைய இல்லத்திற்கு வரும் பொழுது, இறைமகன் இயேசு கிறிஸ்துவே,
நீர் இருந்திருந்தால் கண்டிப்பாக என்னுடைய சகோதரன் லாசரை உயிர் பெற்று எழுந்திருக்க முடியும் என்று அவருடைய இரு சகோதரிகளும் சொல்லுகிறார்கள். உடனே அவருடைய கல்லறைக்கு செல்கிறார். அடக்கம் செய்யப்பட்டு 4 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. உடனே அந்த கல்லறைக்கு அருகிலே சென்று, லாசரே, உனக்கு நான் சொல்கிறேன், எழுந்திடு என்று சொன்ன உடனே லாசர் உயிர் பெற்று எழுகிறார். தொழுகை கூடத்தின் தலைவராக யாயிர் இருக்கிறார். அவருடைய 12 வயது சிறுமி இறந்து விடுகிறார். இறக்கும் தருவாயிலே இருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை அழைத்து செல்ல வருகிறார். அவர் அழைப்பை ஏற்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய இல்லத்திற்கு வருகிறார். அப்படி அந்த இல்லத்திற்கு வரும் பொழுது அந்த சிறுமி இறந்து விட்டதாக பலர் கூறுகிறார்கள். இருந்தாலும் இறைமகன் இயேசு கிறிஸ்து அந்த சிறுமி தூங்கி கொண்டு இருக்கிறார் என்று சென்று அந்த சிறுமின் அருகே அமர்ந்து அந்த கையை தொட்டு, சிறுமி, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திரு என்ற உடனே அந்த சிறுமி எழுந்திருப்பதை, உயிர் பெற்று எழுவதை நாம் பார்க்கிறோம். இறை வார்த்தை உயிர் உள்ளது. இறை வார்த்தை ஆற்றல் மிக்கது. இறை வார்த்தை இரு பக்கமும் வெட்டக்கூடிய கூர்மையான வாளை போன்றது. சிறப்பாக இன்றைய நாளிலே இறை வார்த்தை உயிரூட்டம் பெறுவது நம்முடைய கையில், என்னுடைய கையில், உங்களுடைய கையில் இருக்கின்றது. புனித ஆஸ்கார் ரொமேரோ அழகாக கூறுவார், இறை வார்த்தையை நாம் எப்பொழுது உள்வாங்கி அதை வெளியிடுகிறோமோ, அந்த இறை வார்த்தையை தியானித்து அந்த வாழ்க்கை வாழ்கிறோமோ, அப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் இறை வார்த்தைக்கு உயிரூட்டம் கொடுக்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் எப்படி இறை வார்த்தை உயிரற்றதாக போகிறது, எப்படி இறை வார்த்தை உயிருள்ளதாக மாறுகிறது. அந்த இறை வார்த்தையை கேட்டு வாழும் பொழுது எப்படி 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் பலன் தர முடியும் என்பதை அழகாக எடுத்து கூறுகிறது. இந்த இறை வார்த்தை உயிரற்ற போவதற்கு 3 எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்படுகிறது. வழியோரம் விழப்பட்ட விதை, பாறை நிலத்தில் விழப்பட்ட விதை, முட்செடிகளில் விழப்பட்ட விதை. இந்த விதையானது இறை வார்த்தைக்கு ஒப்பிடப்படுகிறது. ஒரு சிலர் இறை வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருப்பார்கள். ஆனால் அந்த இறை வார்த்தையை படிக்க மாட்டார்கள், அந்த இறை வார்த்தையை தியானிக்க மாட்டார்கள், அந்த இறை வார்த்தை என்ன என்னுடைய வாழ்க்கையில் சொல்வது என்றதை புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள். அவர்கள் அனைவருமே நடைபாதையில் விழப்பட்ட இறை வார்த்தைக்கு ஒப்பிடப்படுகிறார்கள். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ வேண்டும் என்று முடிவெடுப்பார்கள். ஆனால் ஏதாவது கஷ்டமோ, ஏதாவது துன்பமோ, ஏதாவது இன்னல்களோ வரும் பொழுது அந்த இறை வார்த்தை வேறற்றதாக மாறி